அமெரிக்காவும் பாகிஸ்தானும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்களா? இது வியாபாரமா இல்லாட்டி துரோகமா? ட்ரம்ப் செஞ்ச இந்த விசித்திரமான ஒப்பந்தத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு பார்க்கலாமா? 1947 பாகிஸ்தான் உருவானதில் இருந்து அமெரிக்காவுடனான உறவு வியாபாரம்ங்கிற ஒரே வார்த்தையில தான் சுழலுது. ஆனா பின்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்த நாட்டோட இப்போ டொனால்டு ட்ரம்ப் ஒரு பெரிய ஒப்பந்தம் செஞ்சிருக்கார். இதனால பாகிஸ்தான் பொருட்களுக்கு அமெரிக்க வரியை 29% இருந்து 15% குறைச்சிருக்கிறாங்க. இது வெறும் துணி, தோல் பத்தி மட்டும் இல்லையாம். பாகிஸ்தான் இப்போ அமெரிக்காவுக்கு எண்ணெய், எரிசக்தி, ஏன் கிரிப்டோகரன்சியை கூட ஏற்றுமதி செய்ய போகுதாம். இந்த திடீர் நட்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு உலகமே பேச ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன தெரியுமா? அமெரிக்காவுடைய குறி பாகிஸ்தானில் புதைந்துள்ள $1 trillion மதிப்பிலான கனிம வளங்கள் மேலதான். செம்பு, தங்கம், லித்தியம். சீனா 80% அரிய தனிமங்களை கட்டுப்படுத்துறதால அதற்கு ஒரு மாற்று தேவைப்படுது. இதைவிட ஆச்சரியம், அமெரிக்காவுக்குன்னு 1.2 பில்லியனில் ஒரு துறைமுகத்தை பஸ்னி மேம்படுத்த பாகிஸ்தான் சம்மதிச்சிருக்கு. ஆனா இது சீனா போட்ட காதர் துறைமுகத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. ட்ரம்ப் இப்போ இந்தியாவை வரி போட்டு தண்டிச்சு பாகிஸ்தானுக்கு சலுகை காட்டுறதால இந்த அரசியல் விசித்திரமா மாறுது. நண்பர்களே, வரலாறு திரும்பும். இந்த புதிய கூட்டணி நீடிக்க வாய்ப்பில்லைன்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா உலக அரசியல்ல நிரந்தர நண்பர்கள் கிடையாது, நிரந்தர நலன்கள் மட்டும்தான் இருக்கு. பாகிஸ்தானின் இரட்டை ஆட்டம் திரும்பவும் ஒரு நாள் அமெரிக்காவை சோர்வடைய வைக்கும். உங்க கருத்து என்ன? இது துரோகமா இல்லாட்டி வெறும் வியாபார ஒப்பந்தமா?